இந்தியாவில் இருந்து இந்த ஒத்த மனுஷன் போதும்யா பாகிஸ்தானுடைய முக்கிய தலையையே காலி செஞ்சிடுவாருன்னு பாகிஸ்தானுக்கு எதிராகவே கர்ஜனை செஞ்சிருக்கிறாரு இர்ஃபான் பதான். பாகிஸ்தானுடைய பேட்ஸ்மேன்களை பொறுத்த வரைக்கும் இந்திய பந்து வீச்சை எதிர்கொள்ள கண்டிப்பா தடுமாறுவாங்க. கடைசி ஆட்டத்துல இந்தியாவினுடைய பவுலர் படைகள் எப்படி வீசுறாங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே பார்த்திருப்போம். யுஏஇ அணிக்கு எதிராக பும்ரா ஒரு புத்திசாலி, அதுவும் இல்லாம அனுபவசாலி. அவருக்கு பந்தினுடைய வேகத்தை எப்படி மாற்றுவது என்று நன்றாகவே தெரியும். பாகிஸ்தானுக்கு எதிராக பும்ரா எப்படி விளையாடி இருக்கிறாருன்னு சொல்லிட்டு முன்னாடி நடந்த மேட்ச்களே நாம பார்த்திருக்கிறோம். பாகிஸ்தான்ல ஃபக்கர் ஜமான் மட்டும் தான் அதிரடியா ஆடக்கூடியவர். அவர் தான் அணியினுடைய உத்வேகத்தை முன்னோக்கி கொண்டு செல்வார். ஆனா இந்தியாவினுடைய பவர் ஹவுஸ் சொல்லக்கூடிய பும்ரா ஓவர்ல அவரால் ஆட முடியுமா? கண்டிப்பா தடுமாறுவார். பும்ராவுக்கு யாரும் அறிவுரை கூற தேவையில்லை. ஏன்னா அவர் தான் பவுலர்களுடைய அரசர். இந்த தலைமுறையினுடைய தலைச்சிறந்த பவுலர். எப்படி யார்கர் வீச வேண்டும் என்று அவருக்கு தெரியும். ஃபக்கர் ஜமான் ஒரு லெஃப்ட் ஹேண்டட் பேட்ஸ்மேன். இன்ஸ்விங் யார்கர்ல எப்படி அவரை கட்டுப்படுத்தணும்னு பும்ராவுக்கு நன்றாகவே தெரியும். ஃபக்கர் ஜமான் தொடக்க வீரராக இருந்தார் பாகிஸ்தான் அணியில. தற்பொழுது அவர் 4வது வரிசையில் தள்ளப்பட்டிருந்தாலும் 16 பாலுக்கு 23 ரன்களை ஓமனுக்கு எதிராக அடிச்சு அணியினுடைய உத்வேகத்தையே மாற்றி இருக்கிறார். இர்ஃபான் பதான் சொன்ன மாதிரி ஃபக்கர் ஜமான் பும்ரா ஓவர்ல திணறுவாரா பேட்டிங்ல சொல்லிட்டு நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. கிரிக்கெட் நிகழ்வுகளை ஒரு நிமிடத்துல தெரிஞ்சுக்கணுமா? ஷார்ட்ஸ் தமிழை ஃபாலோ பண்ணுங்க.